ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தனி ஒருவன் யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்ம பிரியாணி பண்ண போகிறோம். சிக்கன் பிரியாணி பண்ண போகிறோம். அதுக்கு நான் குக்கரில் தான் பண்ண போகிறேன் 1 kgக்கு. அதோட பெப்பர் சிக்கனும் பண்ண போகிறேன். பெப்பர் சிக்கன் பண்ணுறதுக்கு சைடில் கடாய் வச்சு எண்ணெய் ஊற்றி ஆனியன் போட்டாச்சு. இப்போ இது எண்ணெய் காயட்டும். இதோட எண்ணெய் காயறதோடய கொஞ்சம் நெய் சேர்த்துக்கிறலாம். தேவையான அளவு நெய் சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாகவே சேர்த்துக்கோங்க, இல்லாட்டி திகட்டிடும். நல்லா ஆயில் காஞ்சதுக்கப்புறம் பிரியாணி இலையெல்லாம் சேர்த்துக்கோங்க. மீடியம் ஃப்ளேம் இல்லாட்டி லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. பட்டை கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க, தேவையான அளவு, சும்மா கொஞ்சமாக தான் போதும். கிராம்பு ஏலக்காய் சேர்த்துக்கலாம். இதோட கிராம்பை சேர்த்துக்கிட்டாச்சு. இதோட ஏலக்காய் சேர்த்துக்கலாம். ஒரு 2-3 ஏலக்காய் சேர்த்துக்கிட்டா போதும். 3 ஏலக்காய் சேர்த்துருக்கேன் ஃப்ளேவருக்காக. ஏலக்காயும் சேர்த்தாச்சு. இப்போ லைட்டாக தான் உங்களுக்கு ஹீட்டாக இருக்குது. இதோட வெங்காயம், பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். வெங்காயம் ஒரு 3 பெரிய வெங்காயம் நீல வாக்கில் நறுக்கி வச்சுருக்கேன். ஒரு 4 பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன், வாஷ் பண்ணி எடுத்தது அது. இதை நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ வெங்காயம் வெந்துருச்சு. இதுலேயே நான் பட்டை, கிராம்பு, ஏலக்காய், பிரியாணி எல்லாமே கொஞ்சமாக நான் சேர்த்துருக்கேன். சிக்கனுக்கு தகுந்தது மாதிரி மிக்சியில் கிரைண்ட் பண்ணியிருக்கேன். ஏன்னா ஃப்ளேவர் நல்லாயிருக்கும் பெப்பர் சிக்கனுக்கு. வெங்காயமும் நல்லா வெந்திருக்கு. இதோட கருவேப்பிலை கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். 6 டம்ளர் பாஸ்மதி ரைஸ் எடுத்திருக்கேன். 1 கிலோ 6 டம்ளருக்கு இருக்குது. இப்போ இதை நம்ம கழுவிட்டு ஊற வைக்க போகிறோம். பிரியாணி ஸ்டார்ட் பண்ணும்போதே நம்ம கழுவிட்டு ஊற வச்சோம்னா நல்லா நமக்கு பிரியாணி கரெக்டாக சிக்கன்லாம் வெந்து வர்ற டைமில் நல்லாயிருக்கும். அதனால் கழுவிட்டு ஊற வச்சுருவோம். சிக்கன் நம்ம க்ளீன் பண்ணிவிட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, மஞ்சப்பொடி, உப்பெல்லாம் போட்டு ஊற வச்சுருக்கோம். மேரினேட் ஆகிட்டுருக்கு. இப்போ பெப்பர் சிக்கனுக்கு நம்ம சிக்கன் ஆட் பண்ணிக்க போகிறோம். ஆட் பண்ணிவிட்டு மீடியம் ஃப்ளேம் இல்லாட்டி சிம்மில் வச்சுக்கிடுவோம். சிக்கன்லாம் நான் ஆட் பண்ணிவிட்டு காமிக்கிறேன். கொஞ்சமாக நம்ம சிக்கன் ஆட் பண்ணியாச்சு. போன்லெஸ்ஸு கொஞ்சம் போன் இருக்கிறத பெப்பர் சிக்கனுக்கு எடுத்தாச்சு. இங்கே நம்ம பிரியாணிக்கு போன்ஸ் இருக்கிறதே எடுத்துக்கிட்டாச்சு. இதோட உப்பு கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கலாம். உப்பு கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கிறேன். ஏன்னா ஏற்கனவே உப்பெல்லாம் போட்டு ஊற வச்சு தான் வச்சுருக்கோம், மேரினேட் பண்ணது. தண்ணி விட வேண்டாம். இதை நம்ம லோ ஃப்ளேமில் மூடி போட்டு மூடி வச்சாலே உங்களுக்கு வெந்துடும் நல்லா. இங்கே வெங்காயம் நம்மளுக்கு கொஞ்சம் கண்ணாடி பதத்தில் வெந்திருக்கு. இதோட நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு எண்ணெயிலே வதக்கிக்கலாம். ஏன்னா எண்ணெயிலே வதங்குச்சுன்னா பச்சை ஸ்மெல் போயிடும். தேவையான அளவு சேர்த்துக்கோங்க, ரொம்பவும் வேண்டாம். தேவையான அளவு சேர்த்துக்கோங்க. உப்பும் தேவையான அளவு சேர்த்துக்கோங்க. வெங்காயம் நம்ம வதக்குறோம் இல்லையா, அதோடைய உப்பும் கொஞ்சம் சேர்த்துக்குருவோம். தக்காளி பெரிய தக்காளினா 3லேருந்து 4 தக்காளி போடுங்க. சின்ன தக்காளினா ஒரு 6 தக்காளி வரைக்கும் போட்டுக்கோங்க. தக்காளியும் கொஞ்சம் வதங்கணும். இங்கே சிக்கனும் வேக ஆரம்பிச்சிருச்சு. நம்ம தண்ணி விடலை, லோ ஃப்ளேம்லேயே வச்சு கிண்டி விட்டுட்டே இருங்க. தக்காளி ஒரு 3/4 பதத்துக்கு வெந்துருச்சு. இதோட நம்ம சிக்கன் ஆட் பண்ணிக்கலாம். சிக்கன் ஆட் பண்ணியாச்சு. இதோட நம்ம மிளகாய் பொடி கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். இதோட பிரியாணி மசாலாவும் நம்ம ஆட் பண்ணிக்குவோம். ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு நம்ம ஆட் பண்ணிக்கலாம். நல்லா மசாலா மேரினேட் பண்ணிக்குவோம். சிக்கன் நல்லா மசாலாவில் வேகட்டும். கொஞ்சம் ஃப்ளேவர்லாம் சிக்கனுக்கு தேவைப்படும். அதனால் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்குவோம். நம்ம புதினா மல்லி கொஞ்சம் சேர்த்துக்கிறலாம். கொஞ்சமாக போதும். ரெண்டுமே நான் போட்டிருக்கேன். புதினா மல்லி ரெண்டுமே இருக்குது. இந்த இலையுமே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்குருவோம். நல்லா கெட்டி தயிராக ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு நான் சேர்த்துக்கிறேன். நம்ம சிக்கன்லாம் போட்டு மேரினேட் பண்ணியிருக்கோம். ஒரு 2லேருந்து 3 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன். தக்காளி எண்ணெய் நம்ம நிறையா போட்டிருக்கோம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறலாம். 6 டம்ளர் அரிசி எடுத்துருக்கிறதுனால நம்ம அதே டம்ளரில் தண்ணி ஊற்றிக்கிடுவோம். 1 2 3 4
சிக்கனுக்கும் சேர்த்தே நம்ம கொஞ்சம் தண்ணி ஊற்றிருக்கோம். 13.5 டம்ளர் தண்ணி ஊற்றிருக்கோம். 12 ஒரு டம்ளருக்கு 2 வீதம் நம்ம வந்து 12 13 சிக்கனுக்கும் சேர்த்து அதோடு நம்ம வந்து லோ ஃப்ளேமில் வந்து வச்சுருவோம். இல்லாட்டி வந்து பிடிச்சிரும், கரெக்டாக வேகணுன்றதுனால. சிக்கனுக்கு லைட்டாக மஞ்சள் பொடி, கொஞ்சமாக மிளகாய் பொடி நான் சேர்த்துக்கிறேன். இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறலாம். வந்து கொஞ்சம் கம்மியாக இருந்தது, அதனால் உப்பு கொஞ்சமாக நான் ஆட் பண்ணிக்கிறேன். நம்மளுக்கு வந்து கொஞ்சம் அந்த தண்ணி சூடாகி கொதிக்கிற ஸ்டேஜுக்கு வரும்போதே நம்ம அரிசி வந்து போட்டுக்கிறலாம். சிக்கன் வந்து பெப்பர் சிக்கனுக்கு ஓரளவுக்கு வெந்துருச்சு, அதனால் நான் மிளகு சீரகம் வந்து பொடி வந்து கொஞ்சமாக நான் ஆட் பண்ணிக்கிறேன். 2 ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கிறேன். இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த தண்ணி நுர வர ஆரம்பிச்சிருச்சு. நம்ம வந்து இப்போ வந்து பிரியாணி அரிசி ஆட் பண்ணிக்கலாம். நம்ம பாஸ்மதி ரைஸ் வந்து ஆட் பண்ணிக்கிறலாம். அரிசியும் வந்து போட்டாச்சு. இது கொஞ்சம் நல்லா வந்து கொதிக்கணும். தண்ணி வந்து நம்ம கொஞ்சம் கூட வச்சுருக்கிறதுனால வந்து கொஞ்சம் வேக விடணும். தீயை வந்து ஃபாஸ்ட்டாக தான் வச்சுருக்கேன், சிம்மில் வைக்கல, மீடியம் ஃப்ளேம்லையும் வைக்கல. பெப்பர் சிக்கன் வந்து ரெடி ஆயிடுச்சு. நல்லா நீங்கள் லோ ஃப்ளேம்லேயே வச்சு மூடி போட்டு வச்சிங்கன்னா நம்ம தண்ணி ஊற்றாமே சிக்கன் அலசிட்டு நம்ம க்ளீன் பண்ணிவிட்டு மஞ்சள் பொடி இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு வைக்கிறோம் இல்லையா, அதிலே வந்து கரெக்டாக வந்துடும். அதே மாதிரி பிரியாணியுமே நான் பிரியாணிக்கு வந்து அரிசிலாம் போட்டு கொஞ்சம் அந்த தண்ணி லைட்டாக கொதிக்கிறது மாதிரி வரும். அதோடு வந்து நான் மூடி போட்டு க்ளோஸ் பண்ணிவிட்டேன். க்ளோஸ் பண்ணிவிட்டு லோ ஃப்ளேம் இல்லாட்டி மீடியம் ஃப்ளேமில் கொஞ்சம் நேரம் ஒரு 1 மினிட் ஆர் 2 மினிட்ஸ் வச்சுட்டு நீங்கள் வந்து விசில் போட்டு லோ ஃப்ளேமில் வச்சுருங்க. விசில் வராமல் தம்லேயே போட்டு நம்ம வந்து எடுத்துடலாம். உங்களுக்கு அந்த பிரியாணி ரெடி ஆகிட்டாலே வந்து ஸ்மெல் வந்து வந்துடும். பிரியாணி வந்து ரெடி ஆகிடுச்சு. ஈஸியாக சுலபமாக வந்து நம்ம வீட்டிலே வந்து பிரியாணி பண்ணலாம். வீட்டில் இருக்கிற எல்லாருக்குமே வந்து குறைஞ்சபட்சம் ஒரு 3/4 மணி நேரம் 1 hour தான் வந்து ஆகும் நம்ம வந்து செய்கிறதுக்கு. குக்கரில் செய்கிறதுக்கு கிட்டத்தட்ட ஒரு 10லேருந்து 12 பேர் வரைக்குமே வந்து சாப்பிடலாம் 1 கிலோ அரிசியில் ஒரு வேளைக்கானது. அவ்வளோதான், மத்தியானம் லஞ்சும் முடிஞ்சிருச்சு.